ஹாய் வீவர்ஸ், உங்கள் சந்தியா. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். காலையிலேருந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாம் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துன்றது பெரிய விஷயங்க. அதாவது நம்ம குழந்தைங்கள வாழ்த்துறது, நம்மளை நம்ம அம்மா அப்பா வாழ்த்துறதெல்லாம் நம்ம குடும்பத்தில் வாழ்த்துறதுங்க. இருந்தாலும் யார் என்னென்னு முன்பின் தெரியாதவங்க, முகமறியாதவங்க எல்லாம் நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் சிஸ்டர், 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் அனுப்புகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, நூற்றுக்கணக்கான பேர் அனுப்புகிறீங்க. அதனால் நான் எல்லாருக்கும் சேர்த்து என்னை வாழ்த்தின அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும், இந்த பிறந்தநாள் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். என்னை நிறைய பேர் ஆன்லைன் வர சொல்கிறீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த விஷயம் கேட்கணும், அந்த விஷயம் கேட்கணுன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆன்லைன் வர சொல்கிறீங்க. ஆனால் நான் இதுவரையும் ஆன்லைனில் போய் சாட் பண்ணது இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எல்லோரும் ஆன்லைனில் வாங்கினா நான் 24 மணி நேரமும் செல்லு வச்சுட்டு எல்லாருக்கும் சாட் பண்ணின்னு இருக்க முடியுங்களா? நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறவ, எனக்கு பேரன் பேத்தி பசங்கன்னு எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் என்னால் உங்களுக்கெல்லாம் சாட் பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கேள்விங்களுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் நிறைய பேர் உங்களை பார்க்கணும் சிஸ்டர், உங்களோட பேசணும் சிஸ்டர், நீங்கள் ஆன்லைன் வர மாட்டேன்றீங்க. ஒருத்தர் கோச்சுன்னு நீங்கள் மட்டும் ஆன்லைனில் எங்களுடைய இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் சாட் பண்ணுறதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க, அப்புறம் உங்களுக்கு நாங்கள் லைக் போடணுமா? அப்படி கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, காலையிலேருந்து 24 மணி நேரமும் நான் செல்லை வச்சுருந்தா கூட உங்களோட சாட் பண்ணுறது ஒரு 100 பேர் இருந்தால் கூட 100 பேருக்கு என்னால் சாட் பண்ண முடியுங்களா? அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன. இன்னொரு விஷயம், என்னோட பேசணும், நான் போடுற வீடியோஸு, நீங்கள் கொடுக்குற அவேர்னஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றோன்னு நிறைய பேர் எனக்கு சாட் பண்ணியிருக்கிறீங்க. ரெண்டாவது கமெண்ட்லேயும் பேசியிருக்கிறீங்க. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அது நீங்கள் தான் அந்த முடிவுக்கு எஸ் ஆர் நோ சொல்லணும். சண்டேஸில் சாயந்தரம் 1 மணி நேரம் மட்டும் ஒரு டைம் வச்சு உங்களோட லைவ் ப்ரோக்ராம் வரலாம், லைவில் பேசலாம். இல்லை நீங்கள் போடுற மெசேஜுங்களுக்கு லைவில் நான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி நானே நிறைய பேர் லைவ் பார்க்குறேன். அதில் நல்ல கமெண்ட்டும் வருது, ஒரு மாதிரி குதர்க்கமாகவும் கமெண்ட் போடுறாங்க. என் வயசுக்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும். எப்படின்னு எனக்கு தெரியல. இதுவரையும் என்னை பேட் கமெண்ட் எந்த சகோதரர்களும் போடலை. அதுவரையும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். என்னை ரொம்பவும் மரியாதையாக டீசெண்டாக போட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நான் இந்த ஆன்லைன்லேயும் இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் ஒரு நன்றி. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஓட் பண்ணலாம். ஒரு ஓட் வச்சுட்டு நான் ஆன்லைன் வரலாமா வேண்டாமான்னு, எவ்வளோ மெஜாரிட்டி ஓட்டு வருதோ அதை பொறுத்து நான் ஆன்லைனில் வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஆன்லைன் வருவேன். நம்ம பேசலாம், சரிங்களா? பாய்.